மதுரமுத்து. ஸோ இவரோட காமெடிக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் எப்பவுமே இருப்பாங்க. இவரோட டைமிங் காமெடி இருக்குல்ல, அது உண்மையிலேயே வேற லெவல்னு சொல்லணும். இன்னைக்கு விஜய் டிவில வந்து நிறைய பேருக்கு நிறைய பர்டிகுலரா ராமருக்கு, புகழுக்கு இந்த மாதிரி பர்டிகுலர் ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம மதுரமுத்துக்கும் ஒரு ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இருக்காங்க. அவரோட டைமிங் காமெடி உண்மையிலே வேற லெவல் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அவரை பத்தி பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ரீசெண்ட் டேஸ்ல அவங்க மனைவி ஒரு வினயத்துல வந்து சமூக நிலையங்களை வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோல வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சொல்றது மட்டும் இல்லாம ரொம்ப ஆக்ரோஷமா அழுது கதறி கூட 2 பேர் மேல சரமாரியா குற்றச்சாட்டு வச்சு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இவங்க தான் என்னோட கணவருக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனைக்கே காரணம், இவங்க தான், இவங்க பண்ணதான் முழுக்க முழுக்க காரணம் சொல்லி அழுது சரமாரியா குற்றச்சாட்டு வச்சு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ அது மட்டும் இல்லாம பின்னாடி அவங்க மதுரமுத்து அவங்களோட மாமியாரும் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா சில வார்த்தைகள் விட்டு கூட திட்டி பேசியிருந்தாங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்றதுக்கு முன்னாடி அந்த வீடியோல என்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. அது மட்டும் இல்லாம இதுல சம்பவத்துக்கு ஒரு மைய காரணமா இருந்துச்சு அப்படி என்னன்னா, இவங்க ஆக்சுவலா மதுரமுத்தோட மனைவியும் அவங்க குழந்தைய வச்சு ஒரு வீடியோ ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவை அந்த 2 நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்க போய் அதை மதுரமுத்துட்டு வேற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. அது இல்லாம அந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பேடா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மதுரமுத்தை வந்து உங்களை கிண்டல் பண்ணி தான் அந்த வீடியோ போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டி சரமாரியா அழுது விமர்சனம் வச்சிருக்காங்க. இது வரைக்கும் நான் உங்களோட பேரை நான் சொல்லவே இல்லை, அந்த பேரை நீங்க சொல்ல வச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப கோவத்தோட உச்சத்துக்கு போய் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ என்ன அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. ஒரே ஒரு விஷயம், எனக்கு பர்சனல் லைஃப்ல 1000 பிரச்சனை இருக்கலாம், ஓகேவா? 1000 பிரச்சனை இருக்கலாம். அது எனக்கும் நான் கல்யாணம் பண்ண வரைக்கும் இருக்க பிரச்சனை, சரியா? இந்த கூட எல்லாம் ஓசில வாங்கி திங்கிறீங்களா சோறு, அவர்கிட்ட ஓசில வாங்கி திங்கிறீங்களே, உங்க எல்லாத்துக்கும் சேர்த்துதான் நான் சொல்றேன். ஓசில எச்ச குடி குடிக்கிறதுக்கும் அவர்கிட்ட சோறு வாங்கி திங்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு குடும்பம் குட்டி இருக்குதானடா? உங்களுக்கு ஒரு குடும்பம் குட்டி இருக்குதானே? எனக்கும் அவருக்கு பிரச்சனைனா என்ன அவர் வந்து கேட்கட்டும், நான் பதில் சொல்லிக்கிறேன். நான் போட்ட எந்த வீடியோவுமே அவரை பத்தி தாக்கியோ அவர் பேரை சொல்லியோ ஒரு தடவை கூட நான் பேசிருக்க மாட்டேன்டா. என் குழந்தையும் நானும் வந்து மதுரை லூசு மெமரி லாஸ்ன்னு ஒரு கமெண்ட் வச்சு வீடியோ, ஒரு டைலாக், வடிவேலு டைலாக், ஆமா அது வடிவேலு டைலாக் வீடியோ போட்டா என் வீட்டுக்கார்ட்ட போய் அதுக்கும் அவருக்கு என்னடா சம்பந்தம்? அதுக்கும் அவருக்கு என்னடா சம்பந்தம்? மதுரையில இவர் மட்டும் தான் இருக்காரா? வேற யாருமே மதுரையில கிடையாது. படத்துல வந்த வசனம் அறிவு கெட்ட மூதிகளா இப்படி சொல்லி கொடுத்ததுடா ஒரு குடும்பத்தையே கெடுத்து வச்சிருக்கீங்க. தாலி எடுத்து உட்கார வச்சிட்டீங்களா? உங்களுக்கு சந்தோஷமா? அந்த கமெண்ட் போட்டவன் திருமங்கலம் பக்கத்துல அரசப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு, அதுல இப்ப அவர் அந்த ஊர்ல இல்லையாமா, அதுல ஒரு உத்தமர் தான் அவர். திருமங்கலத்துல அவன் எங்க இருக்கானோ வர சொல்லு, அவன் அட்ரஸ் சொல்றான் இல்ல போன் பண்றான். மயிராட்டி நான் வரேன்டா. நீ எவ்வளவு என் வாழ்க்கை கெடுப்பீங்க? பூமி நீ யாரு? நீ எதுக்கு வந்து எனக்கு கமெண்ட் பண்ற? டேய், என் வீட்டுக்காரர் கூட என்ன பார்த்து அந்த வார்த்தை கேட்டது இல்லடா. என் வீட்டுக்காரர் கூட என்ன பார்த்து அந்த வார்த்தை கேட்டது இல்லடா. இவ்வளவு பிரச்சனையிலையும் நீ யாரா நான் என்ன பார்த்து கேட்கறதுக்கு? நான் என் பிள்ளைய வச்சு வீடியோ போட்டா அவர்கிட்ட போய் நான் அவரை பத்தி திரும்ப சொல்றேன். ஓசில என் புருஷன்ட்ட வாங்கி திங்கிறீங்களே, உங்களுக்கு குடும்பம் இருக்குல்லடா, அழிஞ்சுதான்டா போவீங்க, அழிஞ்சுதான்டா போவீங்க. நீங்க நல்லா இருக்க ஏன்டா அடுத்த எங்க குடும்பத்தை கிடக்குற? அவன் பெத்த புள்ள நடுரோட்ல கிடக்குறா. மூளை முட்டை பையங்களா? இதுக்கு தாண்டா பிள்ளை உள்ள குட்டி இல்லாம அழிஞ்சு போய் நிக்கிறீங்க. பிள்ளை குட்டி இருந்தா தரடா அருமை தெரியும் உங்களுக்கு. அவர்கிட்ட எதுக்குடா தப்பு தப்பா போட்டு கொடுக்குறீங்க? என் வீடியோல எந்த வீடியோலடா நான் அவரை பத்தி பேசியிருக்கேன்? எந்த வீடியோலடா நான் அவரை பத்தி பேசியிருக்கேன்? காமெடி வீடியோ எடுத்து போட்டேன், அதுக்கு அவருக்கு என்னடா சம்பந்தம்? 1000 பிரச்சனை இருக்குடா, 1000 பிரச்சனை இருக்கு. இன்னும் நான் விவாகரத்து வாங்கல. அதே மாதிரி அவர்கிட்ட போட்டு கொடுக்குற முண்டை உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். உன் பேரு சொல்லுமாடி, உன் பேரு சொல்லுமாடி. நீ யாரு உசுப்பேத்தி? உண்மையிலே நான் ஒரு விஷயம் சொல்றேங்க, அவர் நல்லவர் தாங்க. இப்படி போட்டு கொடுத்து இப்படி எங்களை பத்தி சொல்லி சொல்லி என்ன கிடைக்குது உங்களுக்கு? எனக்கும் அவருக்கும் பிரச்சனைனா அவர் என்கிட்ட பேசுவாரு. குடும்பத்தை கெடுத்திருக்கீங்க, நாசமா போயிருவீங்க, நாசமா போயிருவீங்க. வயசான ஒரு அம்மாவை வச்சுக்கிட்டு ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் ஒரு இடத்துல நிகழ்ச்சிக்கு போய் இதுல காசு கிடைக்குமா, இதுல காசு 3.5 மாசம் ஆச்சுடா நான் டியூட்டிக்கு போய். எதுக்கு வேலையை விட்டு என்ன மன உளைச்சல்னு தெரியும் உனக்கும் தாண்டி. நீ என்னை பத்தி என்னென்ன போய் சொன்னு எனக்கு நல்லா தெரியும் டி. நீ என்னென்ன என்கிட்ட பேசணும்னு எனக்கு தெரியும். நீ கொடுக்குற ப்ரோகிராமுக்கு மயிர் மட்டைக்கு 10 பேர் இருந்தா எங்களுக்கு 4 பேர் இருக்கத்தான் செய்வாங்க. நீ என்னென்ன வண்டவாளம் தண்டவாளம் பண்றியோ அப்படி எங்களுக்கு தெரியும். வாய பொத்திக்கிட்டு இருக்கிறோம். குடும்பத்தை கெடுத்து பிரிச்சு விட்டுட்டா அந்த ஆளை ஒத்தையாக்கிட்ட. அந்த பிள்ளைங்க பாவம் அனாதையா நிக்குது. செருப்பு கட்டி அடிச்ச வந்தேனா இந்த அவரை சுத்தி இருக்கிறவங்க சேர்ந்து இன்னைக்கு சொல்றேன் முத்து, நீ நல்லவன் தான். உன்னை திரும்ப சொல்றேன் நானு, உன்னை சுத்தி இருக்கிறவங்க கெடுத்துட்டு இருக்காங்க, குடும்பத்தை பிரிக்கிறாங்க. முடியாதுன்னு நாங்க பேசாம விலகிட்டோம். உன்னை பத்தி எதுவுமே சொல்லலாம். அடுத்தவன் சொல்றேன் நம்பி இன்னைக்கு ஓப்புலதான் அனாதையா நிக்குது. இதுக்கு மேல என்ன நடக்குது அவகிட்ட அடுத்து எவனாவது செஞ்சானா நான் சைபர் கிரைம்ல போய் போன் பண்ணி விட்டுருவேன்.
பாக்குறீங்களா எங்களை? இல்ல ஒரு தடவையும் நானும் பாக்குறேன். இந்த தடவை நீ போயிருவ, இந்த தடவை நீ போயிருவ. நீ போல கடைசி வரைக்கும், சரியா? கடைசி வரைக்கும் நீ போல. உன் குடும்பத்துக்கும் அதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப எங்க வீட்டுல அந்த மாதிரி இருந்தாலும் மருந்து குடிச்சு செத்து போயிருவோம். நானே உங்ககிட்ட டைரக்டா பேசிருக்கேனா இல்லையாடி? இல்லையா? நான் உண்மையிலே சொல்றேன், நல்ல குடும்பத்தை பிடிக்கிறவங்க எல்லாம் இங்க வச்சுக்க கூடாது, புரியுதா? போய் எவனுக்கு விளக்கு பிடிக்கும், போய் எவனுக்கு பிடிக்கணுமோ அங்க போய் பிடிங்க. இல்ல நானும் பாக்குறேன். இந்த எனக்கு நல்லா தெரியும் இந்த கமெண்ட போட சொன்னது நீதானே, சரியா? நீ தாண்டி போட சொல்லிருக்க. எனக்கு நல்லா தெரியும் நீதான் அந்த வேலை பாப்பேன்னு. கடைசியில ஒரு நல்லவன ஒண்ணும் இல்லாம கெடுத்துட்ட. இன்னைக்கு ஒரு பிள்ளைய தகப்பெல்லாம் பண்ணிட்ட. வேற உனக்கு என்ன வேணும்? வேற உனக்கு என்னடி வேணும்? அதெல்லாம் பாவண்டி. பொம்பளை ஜென்மத்துக்கே லாய்க்கல. ஏடா பொட்ட பையலே, உனக்கெல்லாம் அறிவுன்றது இல்ல. தைரியம் வந்தா வீடேறி வரணும். வீடேறி வா, இல்ல உன் அட்ரஸ் சொல்லு, நான் வரேன். என்ன ஆகுதுன்னு பாப்போம். போடவா? யார் யார்கிட்ட போனதை பார்த்த நீ? அது லைவ் வீடியோல வந்ததுனால என்னால அந்த கமெண்ட்டை எடுக்கவும் முடியல. இதுக்கு முந்தின வீடியோல உனக்கெல்லாம் குடும்பம் முக்கியமா? என்னடா என் குடும்பத்தை பார்க்கல? என் பிள்ளைய நான் சுமக்கிற சும என்னன்னு எனக்கு தாண்டா தெரியும். அடுத்து அவனா தப்பா கமெண்ட் போட்டீங்கன்னு நான் இப்ப சொல்றேன்டா, என்னையும் என் பிள்ளைய பத்தி நீ பேசுனதுக்கு என் புருஷனுக்கு தெரிஞ்சாலே உன் சிம்ட அறுத்துட்டு வர்றா. இப்ப நான் சொல்றேன் ஓசி குடி குடிக்கதானே அவர் கூட நிக்கிற. இப்படி ஜாலரா அடிச்சுக்கிட்டு ஊத்தி குடுத்துக்கிட்டு இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் நீ எல்லாம் என்னடா ஜென்மம்? நீ எல்லாம் என்ன ஜென்மம்? அந்தால இது வரைக்கும் ஒத்த வார்த்தை தப்பா பேசுனது கிடையாது. எனக்கு நேரங்காலம் எங்களுக்கு சரியில்லை. நாங்க இப்படி கிடக்கும். நாங்க வாழ்றோம், நாங்க பிரிஞ்சு போறோம். நீ யாரா ஏன் புருஷனை கேட்காத கேள்வி கேட்கறதுக்கு? நீ யாரா நீ? ஒரு பொம்பளை பிள்ளை புருஷன் எல்லாம் வாழ்ந்தா என்ன வேணா பேசணும். யாரோ சமூக வலைதளத்துல வந்தா தப்பான கமெண்ட் வரும் மக்களே. ஆனா யாரோ எங்கயோ தெரியாதவங்க பேச பரவாயில்ல. அவன் யாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. அவன் யார் சொல்லி செய்யறான்னு தெரியும். அட்ரஸ் போட்டு விட்டு இருக்கிற பையலுக்கு பூரா உனக்கு கமெண்ட் போட வச்சிருக்கோம். ஞாபகத்துல வச்சுக்க. கமெண்ட் எல்லாம் எதுவும் போட வேணாம். வீடேறி வந்து உன் பொண்டாட்டி இதே கேள்வி திருப்பி கேட்டா நீ தாங்குவியா நீ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொத்த கமெண்ட் நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ண? எதுக்கு எனக்கு வீடியோல கமெண்ட் போடுற? யார் நீ யாரா? பெத்த புள்ளைய வச்சுக்கிட்டு ஒரு நாளும் என்ன மாதிரி ஒரு பொம்பளை எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். புள்ள வளர்க்கறது என்ன சாதாரண விஷயமா? அது இருந்தா நாயா உனக்கு தெரிய போகுது. அப்ப நான் கொண்டாடிக்கிட்ட போய் கேளு, அதுக்கு வலி எப்படி இருக்கும்ட்டு. அப்ப நான் கூட வாழ்ந்திருந்தேன்னு இப்படி நீ பேசியிருக்க மாட்டேன், அப்படித்தானே? ஏன்னா அப்பெல்லாம் நீ எப்படி பம்மிக்கிட்டு வந்து நின்ன? விட அடுத்து கமெண்ட் போட்டானா அடுத்து சைபர் கிரைம்ல போன் போகும். உன்னை நான் அடிச்சு போடுவேன், ஞாபகத்துல வச்சுக்கோ. எங்க அம்மா போறேன்னு பாத்துக்கிட்டு இருக்கியா? இந்த வார்த்தை கேட்கறதுக்காக இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். பல்ல கடிச்சுக்கிட்டு அஞ்சறிவு நாய்க்கு இருக்கிற அதே உணர்ச்சி தானங்க மனுஷனுக்கு இருக்கும். ஈடாவியா நாயே நீ எவ்வளவு படிப்புக்கு ஈடாவியா நீ? இதுக்காக பெத்து வளர்த்து கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் தூக்கி சுமந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. நாதாரி நல்ல குடும்பத்துல வந்திருந்தா நல்லபடி இருப்பீங்க. கேவலப்பட்ட குடும்பத்தை சேர்ந்ததுக்கு அப்படித்தான் இருக்கும். உனக்கும் தாண்டி சொல்றேன், நான் இப்பயும் சொல்றேன், என் வாழ்க்கையை இருந்து பறிச்ச யாரா இருந்தாலும் பரவாயில்ல. இங்க பாரு, இது வரைக்கும் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். எந்த பிரச்சனையும் பண்ணாம ஒதுங்கி இருக்கிறோம். இனி அடுத்து நாங்க ஆட ஆரம்பிச்சோம், செத்து அசிங்கப்பட்டு போயிருவீங்க. குடும்பமே நான் அடிச்சு விட்டுருவேன், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அந்த கமெண்ட் போட்டவன நான் பேரோட இனி சொல்லிடுவேன். அதே மாதிரி நான் உன் பேரை இது வரைக்கும் வெளியே எந்த இடத்துலயும் இழுக்கல. இது வரைக்கும் எந்த இடத்துலயும் நான் உன் பேரை டைரக்டா நான் சொல்லல. நீதான் அவனை போட வச்சேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் புருஷனை கேட்காத கேள்வியை கேட்கறதுக்கு நீ யாரா? அவர் காதுக்கு போகாத வரையும் தாண்ட நீ எல்லாம் தப்பிச்ச. எதுக்கு அழுகுற? போட்ட நாய் அழுகட்டும், அவனை அழுக வைக்காம இன்னைக்கு விடக்கூடாது. நீ என்னத்துக்கு அழுகுற?